If x plus iy the whole cube equal to u plus iv, then show that u by x plus v by y equal to 4 into x square minus y square. Okay, இங்கே a plus b the whole cube ஃபார்முலாவில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி x plus iy ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்துடணும். ஓகே, அப்போ இங்கே u plus iv இருக்குது, இந்த பக்கமும் x plus iy ஃபார்மெட்டுக்கு நம்ம கொண்டு வந்துடுவோம். அப்போ அது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணால் u equal to some expression, v equal to some expression கிடைக்கும். ஸோ அது ரெண்டு வரைக்கும் கொண்டு வரலாம். முதல்ல a plus b the whole cube அந்த ஃபார்முலாவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். x cube plus 3x squared iy plus 3xy squared plus y cube. So x cube plus I into 3x squared y, இங்கே I squared போட்டால் minus 1 வரும். ஸோ minus 3xy squared, இங்கே I cube I squared into iன்னு பிரிக்கும்போது minus 1 into I minus iன்னு வரும். சரியா? அப்போ இங்கே minus I yன்னு வந்துடும். இப்போ ரியல் பார்ட்டை தனியாக இமேஜினரி பார்ட்டை தனியாக குரூப் பண்ண வேண்டியதான். இப்போ ரியல் பார்ட் எது ரெண்டும்? இதுவும் ரியல் பார்ட். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 3xy ஸ்கொயர்டு ப்ளஸ் I இன்ட்டு 3x ஸ்கொயர்டு ஒய் மைனஸ் ஒய் கியூப். சரி, இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? இது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் த ஹோல் கியூப் எல்ஹெச்எஸ் பார்ட்டு, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். இது லெஃப்ட் சைடு பார்ட்டு, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ரைட் சைடில் u ப்ளஸ் ஐவின்னு இருக்குது. ஓகே, இது திஸ் ஒன் ஈக்குவல் டு u ப்ளஸ் ஐவி, திஸ் இஸ் கிவன். ஓகே, அப்போ என்ன பண்ணுவோம்? u ஈக்குவல் டு திஸ் வேல்யூ, v ஈக்குவல் டு திஸ் வேல்யூன்னு போடுறோம். தேர்ஃபோர் u ஈக்குவல் டு x cube minus 3xy squared and v equal to 3x squared y minus y cube. இது ரெண்டுத்துலேயும் x காமனாக இருக்கா? அதை எடுத்துக்கலாம். அப்போ x squared minus 3y squaredனு வரும். இங்கே vயில் y காமனாக இருக்குது, அதனால் அதை வெளில எடுத்துட்டோம்னா இப்படி கிடச்சிரும். நமக்கு u by xும் v by yயும் வேணும். ஸோ அப்போது இந்த எக்ஸை கீழே கொண்டு வாங்க. u by x, இங்கே v by y. அப்போ போட்டால் இங்கே x ஸ்கொயர்டு மைனஸ் 3y ஸ்கொயர்டு, இங்கே 3x ஸ்கொயர்டு மைனஸ் y ஸ்கொயர்டு. நமக்கு என்ன வேணும்? u by x ப்ளஸ் v by y வேணும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது தான். ஸோ u by x ப்ளஸ் v by y ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். அப்போது 4x ஸ்கொயர்டு மைனஸ் 4y ஸ்கொயர்டு வரும். ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக 4 இருக்கிறனால அதை வெளியில் எடுத்துட்டா இப்படி வருது. 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு, அதுதான் நமக்கு கொண்டு வர சொன்னாங்க, நம்ம கொண்டு வந்துட்டோம்.